எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஹாப்பினஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஹாப்பினஸ் எ மிஸ்டரி, எ 66 attempts டு சால்வ் இட் அப்படின்னு ஒரு புக்கு. சோஃபி ஹன்னா அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கை சமீபத்தில் நான் படித்தேன். ரொம்ப வித்தியாசமான புக் அது. என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். அப்பப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே நிஜமாவே நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோமா, இல்லை இது சும்மா நடிப்பா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும்ல. நிஜமாவே சோகமாக இருக்கும்போதெல்லாம் அப்படி நம்ம சந்தேகப்பட மாட்டோம். நம்ம நிஜமாவே சோகமாக இருக்கோமா, இல்லை இது சும்மாவா அப்படின்னு. ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு அந்த டவுட் கட்டாயம் வரும். அப்படி ஒரு டவுட் இந்த சோஃபி ஹன்னா அப்படிங்கிற இந்த ரைட்டருக்கு வருது. அந்த சோஃபி ஹன்னா அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் க்ரைம் நாவல் ரைட்டர். நம்ம ஊரில் ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா அவங்கெல்லாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரைட்டர் இவங்க சோஃபி ஹன்னா. அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு டவுட் வருது. நம்ம என்ன ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கோம், நமக்கு ஏன் சோகமாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு டவுட் வருது. இதை சும்மா விடக்கூடாது, இது என்னன்னு நம்ம போய் கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய் ஒரு லைஃப் கோச் ஒருத்தங்களை சந்திக்கிறாங்க. கேத்ரின் அப்படிங்கிற ஒரு லைஃப் கோச். அந்த கேத்ரின்றவங்க அமெரிக்கன். அந்த அமெரிக்கன் லைஃப் கோச்கிட்ட இவங்க போகிறாங்க. போய் இவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க. டாக்டர், எனக்கு ஒரு பிரச்சனை. என்னம்மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னையா அது, இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னும்போது இவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சிந்தனைகள் மேலே எனக்கு டவுட் வருது. நிஜமாகவே ஹாப்பியாக இருக்கேனா, நிஜமாகவே நான் உற்சாகமாக தான் இருக்கேனா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இவங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம சிந்தனைகள் தான் நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்துது. அப்போது நம்ம உணர்வுகளை சரி பண்ணிக்கணும், அது சரியானது தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சிந்தனைகளில் இன்னும் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது, அப்போது உண்மையான ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன? மகிழ்ச்சி ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்க மாட்டேங்குது? ஏன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறாங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறது கூட சில சமயம் நமக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்குதே, ஏன் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அப்போ அதை அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மகிழ்ச்சிக்கான ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலா, A+B² மாதிரி, அதை நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதுக்கான வழிகள் என்ன, வழிமுறைகள் என்ன, எல்லாத்தையும் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு மர்ம நாவல் எழுதுகிற ஆள். பல மர்மங்களை வச்சு நான் அவிழ்த்து விளையாடக்கூடிய ஆள். அது மாதிரி மகிழ்ச்சிக்கான இந்த மர்மத்தையும் நான் உடைப்பேன். இது ஒரு உலகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும். எல்லோரும் அதுக்கு பிறகு ஈஸியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்லாம் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறேன். இது வரைக்கும் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்களோ மகிழ்ச்சிக்கான வழிகள்னு அவங்க வகுத்த வழிகள் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து எது பெஸ்ட் வழி அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஹாப்பினஸ் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள், பாட்காஸ்ட்டு, நம்ம பாட்காஸ்ட் மாதிரியே நானே கூட 2-3 ஹாப்பினஸ் பற்றி பேசியிருக்கேன். அப்போது ஹாப்பினஸ் பற்றின பாட்காஸ்ட் கேட்குறாங்க, புத்தகங்கள் படிக்கிறாங்க. அப்புறம் நிறைய லைஃப் கோச்சஸ், லைஃப் குரு, பர்சனாலிட்டி குரு அவங்கள்ட்டெல்லாம் போய் பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் மேலோட்டமான ஐடியாஸாக தெரிஞ்சுக்காமல் ஃபிலாசபர்ஸ், அரிஸ்டாட்டில், எபிக்ரஸ், அந்த மாதிரி ஃபிலாசபர்ஸ்லாம் போய் தேடுறாங்க. புத்தரை பற்றி படிக்கிறாங்க. அப்புறம் நிறைய ரிலீஜியஸ் தத்துவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் நோண்டி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இது மூலமாக அவங்களோட தேடலுக்கு ஏதாவது விடை கிடைக்குமா அப்படின்னு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியை நான் கண்டுபிடிக்கிறேன்டா, எங்கே தான் இருக்குது அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும்போது அப்போ அவங்க சைக்காலஜிக்கலாக எதெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்துது, ஃபிசியாலஜிக்கலாக எதெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்துது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் ஒரு லாங் லிஸ்ட்டாக போட்டு சில புரிதலுக்கு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இவங்க எவ்வளோக்கு அதை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸானது. அது ரொம்ப பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. இவங்க ஒரு மிஸ்ட்ரியாக இந்த ஹாப்பினஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்னு நினச்சி தத்துவ நூல்கள் இது எல்லாத்தையும் படித்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியல. இது இன்னும் ரொம்ப டீப்பாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுது. ரெட் ஹெரிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரெட் ஹெரிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிஸ்ட்ரி நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த க்ரைம் நாவல்லாம் இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி க்ளூஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினச்சிட்ருப்போம் இவன் தான்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அது இல்லை,
அது வந்து ஒரு மிஸ்லீடிங்காக வச்சுருப்பாங்க. அந்த மிஸ்லீடிங் க்ளூக்கு பேர் தான் ரெட் ஹெரிங். இந்த ரெட் ஹெரிங் மாதிரியே ஹாப்பினஸுக்கும் மிஸ்லீடிங் க்ளூஸ் இருக்கும் நம்ம லைஃப்பில். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சி. ஆனால் அதெல்லாம் செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம். நம்ம வந்து அதை தவிர வேறு ஒரு விஷயம் இருக்கும், அதை செஞ்சால் தான் சந்தோஷமாக இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து டெக்காத்லானில் போய் 2 ஷூ வாங்கிட்டா நம்ம வந்து ரன்னர் ஆகி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஷூ வாங்கினா ரன்னர் ஆகிட முடியாது, ஷூ வாங்கினா சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் ஓடணும், ஓடுறது தான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கும். இதுதான் அந்த மிஸ்லீடிங் க்யூ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்குது. புக்கு வாங்கினா நமக்கு அறிவு வளர்ந்துரும்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை, படித்தா தான் நம்ம அறிவு வளரும். அது மாதிரி இது மாதிரி நிறைய லைஃப் லாங் நம்ம வந்து இது மாதிரி நிறைய ரெட் ஹேரிங்ஸை தாண்டி தான் வரோம். இந்த ரெட் ஹேரிங்ஸ் தான் பிரச்சனையாக இருக்குது நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஹாப்பினஸ் பேஸ் பண்ணி. லைக் நம்ம எந்நேரமும் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரே நேரத்தில் நம்ம ஹாப்பியாகவும் இருப்போம், சில நேரத்தில் வந்து அதே நேரத்துலேயே சேட்னஸும் நமக்குள்ளே இருக்கும். ஹாப்பினஸும் சேட்னஸும் ஒரே நேரத்தில் நமக்குள்ளே இயல்பாக வரக்கூடியது தான் அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய பல நேரங்களில் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நடக்கும். இல்லைனா எனக்கு ஏன் வந்து கிடைக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு. ஸோ நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க நமக்கு ஏன் சோகம் அதிகமாக வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எதிர்பார்ப்புகள் வந்து நம்மளுடைய ஹாப்பினஸ் மேலே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது. எதிர்பார்ப்புகள் வந்து பல நேரங்களில் நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக அதுதான் இருக்குது. அப்போது அந்த எதிர்பார்ப்புகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அது நடந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அது நடக்காத போது நம்ம சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. மீனிங்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த பேரின்பம், நம்ம வந்து ஒரு இசை நம்மளே உருவாக்குறது, க்ரியேட்டிவிட்டி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் பீஸ் வந்து எது நடந்துச்சுனாலும் மன அமைதி தரக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படின்னு மகிழ்ச்சியோட வெவ்வேறு வடிவங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மகிழ்ச்சியோட லேயர்ஸ் இருக்குல்ல, அது வந்து மேலோட்டமான ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப ஆழ்ந்த மகிழ்ச்சி அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு இவங்க வந்து இன்னும் டீப்பராக ஹாப்பினஸுக்கான பிரச்சனைகளை, ஹாப்பினஸ் ஏன் நமக்கு வந்து சவாலாக இருக்குது இப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவங்களோட இந்த பயணத்தில் வந்து நாம் ஹாப்பினஸ் பற்றின ஒரு நல்ல புரிதலுக்கு வர ஆரம்பிக்கிறோம். ஹாப்பினஸோட இவ்வளோ லேயர்ஸ் இருக்கா, இத்தனை மாதிரி வகைகள் இருக்கா, இவ்வளோ டீப்பான விஷயங்கள் இருக்கா ஹாப்பினஸ் பேஸ் பண்ணி அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி வெளிக்கொண்டு வர நமக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒன்று இருக்கா, இது இருக்கா, ஆமாம்ல, இது வந்து நம்மளோட ஹாப்பினஸை இப்படி தானே அது பாதிக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தெளிவுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம எங்கெல்லாம் வந்து ஹாப்பியாக இல்லை, எது நம்ம ஹாப்பினஸை பாதிக்குது அப்படின்னு பர்சனலாக கனெக்ட் பண்ணி அதை வந்து பொருத்தி பார்த்துக்க முடியுது. அப்போ இவங்க வந்து சொன்னது, ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பட்டியலிடுறாங்க. ஒரு நீண்ட பட்டியல் தயாராகுது. இந்த பட்டியலில் 65 விதமான வழிகள், ஹாப்பினஸ் வழிகள், மகிழ்ச்சிக்கான 65 வழிகளை வந்து பட்டியல் போடுறாங்க. இது பண்ணால் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு. அந்த 65 வழிகள் தான் இவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு பெரும் பயணத்தில், இந்த மிஸ்ட்ரியை உடைக்கிறதுக்கான பெரும் பயணத்தில் அவங்க கண்டுபிடிச்ச 65 வழிகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான லைஃப் கோச்சு, சாமியாருங்க, லைஃப் குரு, அப்புறம் இந்த மாதிரி சைக்கோ தெரபிஸ்ட்டு, அந்த மாதிரியான ஒவ்வொரு ஆட்கள் வந்து கொடுத்த ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டுறாங்க. மொத்தம் 65 வருது. இந்த 65ஐயும் படித்து பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குச்சா, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இத்தனை வழிகள் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை வெறும் தியரிட்டிக்கலாக இருக்கே, இந்த தியரியை மட்டும் படித்தா எப்படி ஒர்க்கா, அப்போ நம்ம வந்து இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணாமல் நம்ம இதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ இந்த 65 வழிகளையும் ஒவ்வொரு நாளும் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். நடக்கிற அந்த விஷயங்களை அப்படியே ஜேர்னலிங் பண்ணிகிட்டே வரலாம். எதுனால நம்ம ஹாப்பி பண்ணோம், அது வந்து அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது எது நம்மளை சந்தோஷப்படுத்துச்சு, அது நிஜமாகவே சந்தோஷப்படுத்துச்சா, இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோமா, இல்லை இது சந்தோஷப்படுத்தலையா, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி
அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வருவோம். கடைசியாக நம்ம புரிஞ்சுக்குவோம் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 65 நாட்கள் கண்டினியூஸாக டெய்லியும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து எது செஞ்சாலும் அதை கிராட்டிடியூடோட நன்றி உணர்வோடு அணுகிறது அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாமே காலையில் தூங்கி எழுந்துருக்கும்போது ஆஹா நான் தூங்கி எழுந்துட்டேன், இயற்கைக்கு நன்றி, நான் பல் விளக்கிட்டேன், இந்த பேஸ்ட்டுக்கு நன்றி, தண்ணி குடிச்சிட்டேன், இந்த தண்ணிக்கு நன்றி அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக கிராட்டிடியூடோடு இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக மைண்ட்ஃபுல்லாக இருக்காங்க, எது செஞ்சாலும் மைண்ட்ஃபுல்லாக செய்கிறாங்க. ஒரு நாள் வந்து மெடிடேஷன் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு நாள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு நாள் ரன்னிங் போய் பார்க்குறாங்க, ஒரு நாள் வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கருணையோடு இருக்காங்க, ஒரு நாள் எல்லாரையும் மன்னிக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் அப்படின்னு. இப்படி ஹாப்பினஸுக்கான எல்லா விதமான 65 விதமான வழிகளையும் செஞ்சு பார்க்குறாங்க. எல்லாமே விதவிதமாக இருக்குது. நம்ம எல்லாமே தினம் கேள்விப்படுற அந்த விஷயங்கள் தான், நமக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் வச்சுங்களேன். ஒரு நாள் ஃபுல்லாக மன்னிக்கிறாங்க எல்லாரையும். இது வரைக்கும் பண்ண எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லா விஷயமும் ஒரு சிலது வந்து அவங்களுக்கு பயங்கரமாக ஹாப்பி பண்ணிடுது, ஒரு சிலது வந்து ஒரு இம்பேக்டும் இருக்கிறது இல்லை, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஒரு சிலது வந்து அவங்கள ஹாப்பி பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள ரொம்ப சோகத்தில் தள்ளிடுது. சில சமயம் அவங்கள வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்குது. அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த 65 நாளும் 65 விதமான கதைகள், 65 விதமான உணர்வுகள், 65 விதமான அனுபவங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போது இந்த 65 நாளுக்கு பிறகு அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட கிளைமேக்ஸ். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, என்னென்னா லைஃப்பில் இந்த பர்சனல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வாழ்க்கையில் புதுசாக விஷயங்களை வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மேலே நம்ம வந்து அப்படி பண்ணுறதில்ல, நமக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த புதுசாக ஒரு விஷயங்களை செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு எது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் இந்த 65 விஷயங்களையும் ட்ரை பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, 65 நாள் முடிந்து விட்டது. கடைசி நாள் 66, அதுதான் 66th அட்டெம்ப்ட். அவங்க வந்து இந்த 65 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த 65ஐயும் அட்டெம்ப்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ 66th அட்டெம்ப்ட், அந்த 66வது அட்டெம்ப்ட் தான் கடைசியாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இதிலேருந்து அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த பாசிட்டிவிட்டி குருஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, நிறைய குரு வந்துட்டாங்க. இப்போ ராபின் சர்மா அந்த மாதிரி இருப்பார், நேவல் ரவிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2000 பேர் இருக்காங்க இன்றைக்கி. எல்லாருமே பாசிட்டிவ் குருஸ் தான், எல்லாருமே பாசிட்டிவிட்டியை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த சோஃபியா ஹன்னாக்கு வந்து இந்த பாசிட்டிவிட்டி குருஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததை வந்து அவங்க பார்க்குறாங்க. அது எல்லாமே ஃபார்ம் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோம்பேறித்தனமாக சும்மா உட்காந்துக்கிறதுக்கான, எதையும் செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிறதுக்கான ஒரு வடிவம் தான் இந்த பாசிட்டிவிட்டி குருஸ் எல்லாம் கொடுக்குற அட்வைஸு. நீங்கள் இது மூலமாக எதையுமே கண்டடைய முடியாது அப்படின்றது தான் அவங்களுடைய அந்த தீர்வு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஓன் ரியாலிட்டியிலேருந்து இது எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணுது நம்மளை. நம்ம நிலமை இருக்குல்ல, இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் தினமும் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம ரியாலிட்டியில் என்னென்னா, நமக்கு ஒரு வேளை தான் சோறே கிடைக்குது. இது அவருக்கு தெரியாது. இது அவருக்கு தெரிஞ்ச ஒரு காமன் மெத்தடு. நம்மளுடைய ஓன் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன் தான் அங்கே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி குரு சொல்கிறதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முடிவு. அப்போது இது என்ன ஆகுதுன்னா, இந்த பாசிட்டிவிட்டி குரு சொல்கிறது எல்லாத்தையும் பொய்யாக நம்ம எதிர்கொள்கிறோம். இதை வந்து நம்ம நடித்து பார்க்குறோம், அவங்க சொல்கிற மாதிரியே நடித்து பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகிருக்கலாம், நமக்கு அது ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம நடித்து பார்க்குறோம். அது சில சமயங்களில் ஒர்க் ஆகும், சில சமயங்களில் ஒர்க் ஆகாது. சில சமயம் ரொம்ப ஆரம்பத்தில் அது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்குல்ல, இந்த மகிழ்ச்சியை தேடும் பயணம் வந்து, இந்த மகிழ்ச்சியை தேடும் பயணத்தில் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே, எக்ஸ்டர்னல் ஃபார்முலாஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. எல்லாமே செல்ஃப் அவேர்னஸ், உள்ளுக்குள்ளே இன்டர்னல் செல்ஃப் அவேர்னஸ்லேருந்து தான் எல்லாமே தொடங்கும். அதில் தான்டா நீ கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து கடைசியாக கொடுக்குற அந்த முடிவு. இந்த 65 விஷயத்தையும் நான் பண்ணாலும்
கடைசியாக அந்த இன்டர்னல் செல்ஃப் அவேர்னஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து அவங்க கடைசியாக ஒன்று எழுதுகிறாங்க, ஹாப்பினஸ் வந்து ஒரு சால்வபிள் மிஸ்டரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். லைஃப் ஃபுல்லாக நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், எப்படியாவது இது நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தேடினாலும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு எழுதப்பட்ட சூத்திரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய எழுதியிருக்காங்க, அது எதுவுமே உண்மையானது கிடையாது. எந்த சூத்திரமும் கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் இவங்க கண்டுபிடிச்சது. மகிழ்ச்சிங்கிறது இட்ஸ் வெரி பர்சனல். அது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ், ரொம்ப பர்சனல் அண்ட் சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். அது இண்டிவிஜுவலோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியதாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்காது. இப்போ எனக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்போம், ஜாலியாக உட்காந்து பேசுவோம், பாட்டெல்லாம் பாடுவோம், கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பாட்டு பாடுவோம். அப்போ எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆனால் அது இன்னொருத்தருக்கு வந்து இது சந்தோஷத்தை கொடுக்காது, அவனுக்கு வந்து இது அநாயகமாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கிரிக்கெட் வந்து பார்க்குறது சந்தோஷமாக இருக்கும், ஒருத்தருக்கு கிரிக்கெட் விளையாடுறது தான் சந்தோஷமாக இருக்கும், அவன் பார்க்க மாட்டான். ஒருத்தனுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றது தான் சந்தோஷமாக இருக்கும், ஒருத்தனுக்கு பிரியாணியை பார்த்தா வாமிட் வரும். அப்போது எது சந்தோஷம் கொடுக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மனுஷனுக்கு மாறக்கூடியது. அப்போது நீங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான்னா அவன் ஒரு ஃப்ராட் பையன், அவனை நம்பாதீங்க அப்படிங்குது அந்த அம்மா. சோஃபி அண்ணா வந்து ஒருத்தர் யாராலையும் இதுதான் சூத்திரம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, அப்படி ஒரு சூத்திரமே உலகத்தில் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் வந்து இதை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், உங்கள் ஹாப்பினஸை வந்து பூஸ்ட் பண்ணும். இன்னும் வந்து நீங்கள் ஆழ்ந்த மகிழ்ச்சியை வந்து நீங்கள் வாழ்க்கையில் பெற முடியுமே தவிர, இது பண்ணால் நீ ஹாப்பியாக இருக்க முடியும்னு ஒருத்தன் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் அது தப்பானதாக தான் இருக்கும் அப்படின்றாங்க அவங்க. அப்போது அந்த மாதிரியான ஆழ்ந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயம்னு அவங்க சொல்கிறது என்னென்னா அக்செப்டன்ஸ். லைஃப்பில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுது, அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க. அது வந்து நம்ம ஹாப்பினஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ரியல் ஹாப்பினஸை. அதுக்கு அடுத்தது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, லைஃபோட நிலையாமை. நம்ம வந்து 2000 வருஷம் முன்னாடி திருக்குறளில் 4 அடியாரில் பேசின இந்த நிலையாமை இருக்குல்ல, அதுதான் அவங்க 2000 வருஷம் கழித்து எங்கேயோ இருக்கிற பிரிட்டிஷ் எழுத்தாளர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மகிழ்ச்சிக்கான வழி வந்து நிலையாமையை உணர்வது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து உங்கள் மகிழ்ச்சியை அழித்து விடும் அப்படின்றாங்க. நம்ம என்னென்னா, நமக்கு வந்து ஒரு வினோதமான குணம் இருக்குது. இப்போ இந்த புக்கே நான் ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து டவுட் ஆகி போய் தேட ஆரம்பித்து தான் என்னென்னவோ போயிடுச்சு. அப்போது ரொம்ப எல்லாத்துக்கும் ஆன்சர் தேடிகிட்டே இருக்கிறது இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறதுன்றது பெரும்பாலான நேரத்தில் நம்மளை வந்து ஏமாற்றுறதுக்கு தான் உள்ளாக்கும் அப்படின்றாங்க அவங்க. ஸோ அதனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க இது மேலேயும் ஆன்சர் கண்டுபிடிக்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு டெக்னிக். ஸோ கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்ச்சி வந்து ரொம்ப பர்சனல், அது ஆளுக்கு ஆள் மாறுபடக்கூடியது, ஆளுக்கு ஆள் வேறுபடக்கூடியது. ஸோ அதனால் இதுதான் மகிழ்ச்சிக்கான வழி, அதுதான் மகிழ்ச்சிக்கான வழின்லாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கள பர்சனல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இது எனக்கு ஒர்க் ஆகுது, இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் இது தான் ஒர்க் ஆகுது, அதனால் எனக்கும் இது தான் ஒர்க் ஆகும்னா ட்ரை பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மகிழ்ச்சி வந்து அனுபவம் கிடைக்க மாறிட்டே இருக்கக்கூடியது, வயது ஏற ஏற மாறிட்டே இருக்கக்கூடியது. உங்களுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கக்கூடியது. 10 வயசில் உங்களை சந்தோஷப்படுத்தினது 20 வயசில் சந்தோஷப்படுத்தாது, 20 வயசில் சந்தோஷப்படுத்தினது 40 வயசில் சந்தோஷப்படுத்தாது. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ்லேருந்து தான் வரும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம், அதை வளர்த்துக்குங்க. என்ன நடக்குது உங்களை சுற்றி, உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, உங்களுக்கு வெளியே என்ன நடக்குது, இது எல்லாத்தையும் ரொம்ப கான்சியஸாக கவனிங்க. நிச்சயமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு லைட்டர் காமெடி வந்து த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் ஒரு க்ரைம் நாவல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு புக்கு. எல்லாருமே படிக்கலாம்.
இன்றைக்கி இந்த புத்தகத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட பேசணும்னு நினச்சேன். நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.